சில ரகசியங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சாலும் தண்ணிக்குள்ள கரைஞ்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். ஏன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு குற்றமுமே முழுசா மறைஞ்சதில்லை. சின்னதா ஒரு தப்பு இல்ல சின்னதா ஒரு கசிவு ஒரு பெரிய மர்மத்தை உடைச்சு போட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு கசிவு தான் ராஜஸ்தான்ல நடந்த ஒரு 2 வருஷ பழைய கொலைய வெளியே கொண்டு வந்துச்சு. அது ஒரு சாதாரண நீல நிற பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு மர்மமான கதை. உதய்பூர் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு அழகான நகரம். அங்க 2024 ஒரு நாள் மத்தியான நேரம் வழக்கம் போல எல்லாருமே அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. பட் அந்த சிட்டியுடைய ஒரு இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. உதய்பூர் சிட்டியில் இருக்கிற ஒரு பிஸியான ரோடு, மதியான நேரம் அப்படிங்கறதால வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. அங்க ஒரு காலேஜுடைய கேட் பக்கத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு டீ கடை ஓரத்துல நின்னுட்டு இருந்த 25 வயதான ராகுல் ராஜ் அப்படிங்கிற நபர் ரொம்பவே சாதாரணமா தன்னுடைய கையில் இருந்த மொபைல்ல எதையோ பார்த்துட்டு இருக்காரு. மேலும் அவருடைய தோல்ல ஒரு பேக் ஒன்னு தொங்கிட்டு இருக்கு. கரெக்டா அதே நேரத்துல தான் ஒரு போலீஸ் ஜீப் ஒன்னு அந்த இடத்துல வந்து நிக்குது. அதுல இருந்து மஃப்டி ட்ரெஸ் போட்டிருந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்குனவங்க நேரா ராகுலை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகுலுடைய பக்கத்துல போய் நிக்கும் பொழுதும் ராகுல் ஸ்டில் மொபைல தான் நோண்டிட்டு இருக்காரு. இவங்களை பார்க்கவே இல்லை. சோ ஒரு போலீஸ் ஆபீசர் ராகுலுடைய தோலை பிடிச்சு இந்த பக்கம் திருப்பி நீதான ராகுல் ராஜ் சதுர்வேதி அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப திரும்பி பார்த்த ராகுலுக்கு போலீஸ பார்த்த உடனேயே அவருடைய முகம் மாற ஆரம்பிக்குது. ஆமா நான் தான் சார் அப்படின்னு சொன்ன ராகுல் கிட்ட, நாங்க போலீஸ், உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஆர்ம்ஸ் ஆக்ட் கேஸ், துப்பாக்கி வச்சிருக்கியாமே, எங்க கையில் இருக்கிற பேக்கை காமி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பேக்கை செக் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு நாட்டு துப்பாக்கி இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்ச ராகுல், ஐயோ சார் அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல, நான் சும்மா இங்க நின்னுட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு. பட் போலீஸோ உடனடியா ராகுலை கைது பண்ணி அவருடைய கைகளை பின்பக்கமா கட்டி ஜீப்ல ஏத்துறாங்க. இத அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ராகுலும் பயந்து போய் தன்னுடைய தலைய குனிஞ்சிட்டு அந்த ஜீப்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு சாதாரணமான ஆர்ம்ஸ் ஆக்ட் கேஸ் ராகுலை நீதிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திச்சு. பட் அங்கதான் விதி ஒரு பெரிய விளையாட்டை ஆரம்பிக்க போகுது. இந்த சின்ன கேஸ் ஒரு பெரிய கொலை மர்மத்தை உடைக்க போகுது அப்படின்னு அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிருந்து கிளம்பின ஜீப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல ராகுல் ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்காரு. ராகுலுக்கு ஆப்போசிட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராகுலுடைய முகம் பயத்துல வெளுத்து போயிருக்கு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர், சொல்லுடா துப்பாக்கி எங்க கிடைச்சது, எதுக்கு நீ அதை வச்சிருந்த அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராகுல் ரொம்பவே நடுங்கினபடி, சார் சத்தியமே எனக்கு தெரியாது சார், நான் சும்மா தான் அங்க வந்தேன், அங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தேன், யாரோ என்னோட பைக்குள்ள போட்டிருப்பாங்க போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி ராகுல் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த கான்ஸ்டபிள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த கான்ஸ்டபிள் ராகுலை பார்த்தபடியே, டே ராகுல் நீ அந்த கோவில் பூசாரியுடைய பையன்தானே அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட ராகுல் சடனா அந்த கான்ஸ்டபிளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராகுலுடைய கண்கள்ல ஒருவித அதிர்ச்சி கலந்த குழப்பமும் பயமும் தெரிய ஆரம்பிக்குது. ஆல்சோ அப்படியே வெடவெடுத்து போய், ஆமா சார் நான் தான் அது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கான்ஸ்டபிள் மறுபடியுமே உத்து பார்த்துட்டு, ஆமா உன் கூட ஒரு பொண்ணு இருப்பாங்களே பானுப்பிரியா அப்படின்னு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே ராகுல் அப்படியே வெளவெளத்து போயிடுறாரு. அவருடைய ஃபேஸில் இருந்த ரத்தம் முழுவதுமே இறங்கி போய் அவருடைய முகமே வெள்ளையா மாற ஆரம்பிக்குது. பேசுறதுக்காக வாயை திறந்த ராகுல் வார்த்தைகள் வராம தவிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கருவிழிகள் பயத்தால விரிவடையுது. இத அங்க உட்கார்ந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே குழப்பத்தோட கான்ஸ்டபிளையும் ராகுலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சாதாரண துப்பாக்கி கேஸ், ஒரு கான்ஸ்டபிளுடைய சின்ன சந்தேகம், 2 வருஷமா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்த ஒரு மிகப்பெரிய கொலையுடைய மர்ம முடிச்ச அவிழ்க்க போகுது அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்படி அந்த பானுப்பிரியா யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, ராகுலுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல வர்றதை விட நீங்க கொஞ்சம் கூட நம்பவே முடியாத, உண்மையிலேயே நடந்த ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த மாதிரி கேஸ்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவா புரியுது. ஒரு நிமிஷ கவனக்குறைவு அல்லது நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பு அதுக்கான விலைய ரொம்பவே பெருசா கொடுக்க வேண்டியிருக்கும். பட் நம்ம செய்யற தப்புகள் மட்டும் நம்மளை பாதிக்காது. நம்ம செய்ய தவறுற விஷயங்கள், நம்ம கண்டுக்காம விடுற வாய்ப்புகள், இது கூட எதிர்காலத்துல நமக்கு பெரிய தலைவலியா வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தப்பு தான் பண விஷயத்துல எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறதும், சரியான நேரத்துல முதலீட்டை ஆரம்பிக்காம விடுறதும். அதனாலதான் புது வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப இந்தியாவில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 50 அதிக லாபம் தர்ற ஹையஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்கிற கம்பெனிகளை முதலீடு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் மெட்லைஃப் உடைய கூட்டணியான PNB மெட்லைஃப் இவங்க தான் இந்த வாய்ப்பை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO மூலமா நீங்க ஜனவரி 30 வரைக்குமே இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல கேபிட்டல் கேரண்டீட் ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க முதலீடு செய்யற பணம், இன்வெஸ்ட் பண்ற பணம் நஷ்டமாகாதபடி இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயம் மார்க்கெட் மேல போகும் பொழுது உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். இத பத்தி இன்னுமே டீடைலா தெரிஞ்சுக்க தமிழ்லயே கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்னா ஏஜென்ட்டை உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட அதோடைய பிளான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இந்த NFO இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 31.1%, 7 வருடங்கள்ல 23.1% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பேங்க்ஸ்ல கிடைக்கிறத விட இது பல மடங்கு அதிகம். பட் பழைய ரிசல்ட் அப்படியே ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல நீங்க வெறும் 2000 இருந்தே எவ்வளவு வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் டாக்ஸ் ஃப்ரீ. NRI மாசத்துக்கு 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது 2 கோடி வரைக்கும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல 5 years லாக்-இன் பீரியட் இருக்கு. அதனால அந்த டைம் வரைக்கும் உங்களால கண்டினியூ பண்ண முடியற அமௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வாய்ப்பு ஜனவரி 30 வரைக்கும் தான். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் கேட்ட பானுப்பிரியா எங்க அப்படிங்கிற கேள்விக்கு அப்புறமா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமே ஒரு சுடுகாடு மாதிரி நிசப்தமா மாற ஆரம்பிக்குது. பிகாஸ் ராகுல் இப்போ ஒரு பெரிய இக்கட்டான இடத்துல இருக்காரு. ஒரு சாதாரண துப்பாக்கி கேஸ்ல மாட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்ச ராகுலுக்கு இந்த பானுப்பிரியா அப்படிங்கிற பேரு இப்ப இடியா வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலா அந்த பேரை கேட்டதுமே ராகுலுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டு அவனுடைய முகத்தில் இருந்து வேர்வை வடி ஆரம்பிச்சது. இதை எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு ராகுலுடைய இந்த திடீர் மாற்றம் ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. டே ராகுல், என்னடா ஒரு பேரை கேட்டதுமே பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, பதில் சொல்லு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது ராகுல் மெதுவா தன்னுடைய வாயை திறக்க ஆரம்பிக்கிறான். அது சார், அவ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் சார். ஆனா இப்ப அவ என் கூட இல்ல, எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, அவ எங்கேயோ ஓடி போயிட்டா சார், எங்க போனா அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றாரு. ராகுல் இதை சொல்லும் பொழுதே அவனோட தொண்டை அப்படியே வறண்டு போற மாதிரி வார்த்தைகள் வராம திக்கி திக்கி பேசுறத இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. அவன் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சு மறைக்க பாக்குறான் அப்படின்னு போலீஸ்க்கு இப்ப அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு பழைய ஃபைல தேடி எடுக்கிறாரு. அப்படி அதை எடுத்து அதை தூசி தட்டி பார்க்கும் பொழுது அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வேற யாரோடது இல்ல, இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் கேட்ட அந்த பானுப்பிரியாவோட தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டிவோர்ஸ் பஞ்சாயத்துல ராகுல் பானுப்பிரியா கூடவே தான் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் இப்ப சாட்சி சொல்லுது. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த ஃபைலை வாங்கிட்டு அந்த ஃபைல் இருந்த பழைய போட்டோவையும் ராகுலுடைய முகத்தையும் மாத்தி மாத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராகுல் இப்போ ஒரு எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்ட எலி மாதிரி தவிக்க ஆரம்பிக்கிறான். பட் போலீஸ்க்கு இன்னுமே ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலா நம்ம டவுட் பண்றது உண்மை அப்படின்னா பானுப்பிரியா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா ஏன் உங்க வீட்டில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த ஃபைல் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு பானுபிரியாவுடைய அக்காவுக்கு ஒரு கால் போடுறாரு. அப்படி பேச ஆரம்பிச்ச இன்ஸ்பெக்டர் ஒரு கட்டத்துல அந்த போனை ஸ்பீக்கர்ல போடுறாரு. அப்ப அந்த போனுடைய ஸ்பீக்கர்ல இருந்து வந்த அழுகுரல் அந்த ஸ்டேஷனையே ஒரு நிமிஷம் உலுக்கிருச்சு. அப்படி போனுடைய அந்த சைட்ல இருந்த பானுபிரியாவுடைய சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் 2020 மே மாசத்துக்கு அப்புறமா என்னுடைய தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரல சார். இந்த ராகுல் தான் அவளை கூட்டிட்டு போனா. ஆனா அவன் என்னுடைய தங்கச்சி கிட்ட பேசவே விடல. இப்ப அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப அவ உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னுடைய தங்கச்சிய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த போனை வச்ச இன்ஸ்பெக்டர் ராகுல ஒரு மாதிரி பாக்குறாரு. ராகுல் இப்ப ரொம்பவே பதட்டத்துல தன்னுடைய கைகளை அப்படியே பிசைஞ்சிட்டு இருக்கான். ஆல்சோ இல்ல சார், அவங்க சொல்றதெல்லாம் பொய் சார், அவ ஓடிதான் போயிட்டா அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் ராகுல் இப்ப பயப்படுறது போலீஸை பார்த்து மட்டும் இல்ல, இத்தனை நாட்கள் அவர் மனசுக்குள்ள ஒரு ரகசியத்தை பொத்தி பொத்தி வச்சிருந்தார் இல்லையா, அந்த ரகசியம் இப்ப வெளியே வர போகுது அப்படிங்கிற அந்த உண்மையை நினைச்சுதான் ராகுல் நடுங்க ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப இதை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு நம்ம இப்ப ராகுலை பிடிச்சிருக்கிற இந்த துப்பாக்கி கேஸை விட பானுபிரியா காணாம போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ் கேட்க வேண்டிய விதத்துல கேட்டதுமே ராகுல் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன விஷயங்களை கேட்ட போலீஸ் ஒரு செகண்ட் அவன் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி கேட்கிற போலீஸ உறைய வச்ச அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அது உதய்பூருடைய ஒரு அழகான காலை நேரம். அங்க இருக்கிற ஒரு பழமையான அனுமன் கோவில்ல பூஜை செய்யற அந்த மணியோசை அடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த ராகுல் ராஜ் சதுர்வேதி பட்டு வேட்டியும் நெத்தியில பட்டையுமா ரொம்பவே லட்சணமா பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்கான். ராகுல இப்ப நம்ம ஒரு கிரிமினல் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இவனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலுடைய பூசாரியா எல்லாருடைய மரியாதையும் வாங்கின ஒருத்தன் தான் இந்த ராகுல். ராகுலை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் ஒரு 36 வயசு ஆளு. ஆனா அந்த வயசுலயுமே அவனுக்கு அப்படின்னு ஒரு தனி அடையாளம் கிடையாது. அவங்க அப்பா உதய்பூர்ல ரொம்பவே மதிக்கப்படக்கூடிய ஒரு பூசாரி. அண்ட் ராகுல் அவருடைய நிழல்லையே வளர்ந்தவன். சொல்ல போனா ராகுல் ஒரு லேட் ப்ளூமர். அதாவது மற்றவங்க எல்லாருமே இந்த வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அப்படின்னு செட்டில் ஆயிருப்பாங்க. பட் ராகுல் இன்னுமே பேச்சுலர் தான். தினமுமே காலையில் எந்திரிக்கிறது, அப்பாவுடைய கோவில் வேலைக்கு உதவியா போறது, அங்க வர்ற பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கறது, இதுதான் ராகுலுடைய உலகம். அவனுக்கு அப்படின்னு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வெளி உலக அனுபவமும் அவனுக்கு கிடையாது. இன்னுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவனுடைய அப்பாவை தான் சார்ந்து இருந்திருக்கான். ராகுலுடைய வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருந்துச்சு. பட் அந்த வயசுலயும் அவனுக்குள்ள ஒரு சின்ன ஆதங்கம், நமக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கை அமையலையே, நம்ம இன்னுமே ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோமே அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள, அவனுடைய மனசுக்குள்ள ஒரு அமுக்கப்பட்ட எரிமலையா பொங்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போட போற அந்த கொடூரமான நிகழ்வுடைய தொடக்கம் நடக்க ஆரம்பிக்குது. அது சரியா ஜூலை 29, 2019 அன்னைக்கு காலையில வழக்கம் போல கோவில் கூட்டமா இருக்கு. அப்பதான் ராகுலுடைய கண்ணுல ஒரு பொண்ணு பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் தான் பானுபிரியா. பட் அன்னைக்கு நீங்க பானுபிரியாவை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முகத்துல ஒரு பெரிய சோகம் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. எஸ், பானுபிரியா தன்னுடைய 2 சின்ன குழந்தைகளோட அந்த கோவிலுடைய ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தலையெல்லாமே களைஞ்சு போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் ரொம்பவே வாடி போயிருந்தாங்க. இத தூரத்திலிருந்து பார்த்த ராகுல் மெதுவா அவங்களுடைய பக்கத்துல போறான். அப்படி அவங்க கிட்ட போய், என்னாச்சுமா, ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே அக்கறையா கேட்க ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட பானுபிரியாவும் அழுதுகிட்டே அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, என்னுடைய புருஷன் எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. 2 நாளா நான் என்னுடைய இந்த பிஞ்சு குழந்தைகளை வச்சுட்டு ரோட்லயே நிக்கிறேன், எங்க போறது அப்படின்னே தெரியல அப்படின்னு அழுது புலம்புறாங்க. ராகுல் முதல் முறையா பானுபிரியாவை அந்த நிலைமையில பார்த்தப்ப அவனுக்கு அவங்க மேல ஒரு அனுதாபம் தான் வந்துச்சு. தன்னுடைய கையாலேயே அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரான், அந்த குழந்தைகளுக்கும் தேவையானதை வாங்கி கொடுக்கறான். அடுத்த 2 நாட்கள் அவங்க அந்த கோவில்லையே தங்குறாங்க. ராகுலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா நிக்கிறான். பட் அதுக்கப்புறமா பானுபிரியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பட் அவங்களோட அந்த வாடிய முகம் ராகுலுடைய மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருது.
நிஜமான திருப்பம் எப்ப நடந்துச்சு தெரியுமா? அதிலிருந்து சில மாசங்கள் கழிச்சு பானுப்பிரியா மறுபடியுமே அதே கோவிலுக்கு வராங்க. பட் இந்த முறை அவங்க தனியா வர்றாங்க. கூட அவங்களுடைய 2 குழந்தைகளும் இல்ல. பானுப்பிரியா அதே கோவில்ல ஒரு தூணுக்கு பின்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கும்போது அதை பார்த்த ராகுல் ஓடி போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பானு, என்னாச்சு? ஏன் தனியா வந்திருக்க? குழந்தைங்க இங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பானுப்பிரியாவோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு ராகுல். கோர்ட் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருச்சு. ஆனா பெத்த தாய் கிட்ட இருந்து குழந்தைகளை பிரிச்சு அவங்க அப்பா கிட்டயே குழந்தைகளை கொடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. நான் தனி மரமா ஒரு அனாதையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளை பிரிஞ்சு தவிச்ச அந்த ஒரு பெண்ணுடைய கதறல் ராகுலுடைய மனசுல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. அது வரைக்கும் இரக்கமா இருந்த அந்த உணர்வு இப்ப அவங்க மேல ஒரு எமோஷனல் கனெக்ட உருவாக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா எஸ்டிஐ ராகுல் தன்னுடைய வாழ்க்கையில அப்ப வரைக்குமே எந்த ஒரு பெரிய முடிவையும் தானா எடுத்தது கிடையாது. 36 வயசாகியும் இன்னும் அவனுடைய அப்பாவுடைய நிழல்ல கோவில் பூசாரியா தான் இருந்திருக்கான். பட் அன்னைக்கு பானுப்பிரியாவுடைய அந்த தனிமை அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த உலகத்துல இவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், இவளை நான் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ள பானுப்பிரியா மேல காதலா மாற ஆரம்பிக்குது. பானுப்பிரியாவுடைய கைய இறுக பிடிச்சுக்கிறான். ராகுலுடைய முகம் இப்போ ஒரு பூசாரியுடைய முகமா இல்ல, ஒரு பிடிவாதமான காதலனுடைய முகமா மாறுது. அழுகாத பானோ, உனக்கு அப்படின்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லாத. நான் இருக்கேன். உன்னுடைய குழந்தைங்க உங்ககிட்ட இல்ல அப்படின்னா என்ன? நான் உன்னுடைய குழந்தையாகவும் உன்னுடைய புருஷனாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். நம்ம இங்க வேணாம், இந்த ஊர்லயே இருந்தோம் அப்படின்னா உன் பழைய புருஷனுடைய ஞாபகம் வந்து உன்னை சித்திரவதை பண்ணும். நம்ம இப்பவே வேற ஒரு புது இடத்துக்கு போலாம், அங்க போய் நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். எஸ்டிஐ ராகுல் எடுத்த அந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. தன்னுடைய கௌரவம், குடும்பம், பூசாரி வேலை இது எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு பானுப்பிரியா கூட சேர்ந்து அங்கிருந்து ஒரு பஸ்ல ஏறி போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க நேரா போய் இறங்கின இடம்தா ராஜ்சமந்த். பட் இங்கதான் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிச்சாகணும். பானுப்பிரியாவுக்கு ராகுல் மேல இருந்தது காதலா இல்ல ஒரு நன்றி கடனா? அவங்களுக்குள்ள இருந்த அந்த உறவு என்ன அப்படின்னு அவங்க 2 பேர்த்துக்குமே அப்ப சரியா தெரியாம இருந்துச்சு. ஏன்னா கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவி செஞ்ச ஒருத்தர் மேல வர்றது பெரும்பாலும் காதலா இருக்காது. பட் ராகுல் அத தீவிரமான காதலா பார்த்தான். அந்த ஒரு புரிதல் இல்லாத ஆரம்பம் தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய ரத்த களரிக்கு அஸ்திவாரமா அமைய போகுது. ராகுலும் பானுப்பிரியாவும் உதய்பூர்ல இருந்து கிளம்பி ராஜ்சமந்துக்கு வந்தப்ப ராகுல் ஒரு விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருந்தான். இத்தனை நாள் தான் நம்மளுடைய அப்பாவுடைய நிழலையே வாழ்ந்துட்டோம், இப்ப நம்மளே உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு முதல் முறையா தனியா ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஸ்டார்ட் பண்ணதான் டீ தூள் விற்கிற பிசினஸ். பட் ராகுலுடைய மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா எஸ்டிஐ, ராகுல் ஒரு பொசசிவ் லவ்வர். அதாவது பானுப்பிரியா மேல அவனுக்கு இருந்த அன்பு போக போக ஒரு வெறியா மாற ஆரம்பிச்சது. அது எப்படி அப்படின்னா, பானுப்பிரியா ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. சோ ராகுல் அவங்க திரும்பவுமே தன்னுடைய புருஷங்கிட்டயோ இல்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டயோ அவங்க போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சான். அந்த பயத்துடைய விளைவு என்ன தெரியுமா எஸ்டிஐ, பானுப்பிரியாவை அவன் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்க ஆரம்பிச்சான். ஆக்சுவலா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தது வாடகைக்கு இருந்தது ஒரு அபார்ட்மெண்ட்ல. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க இருந்த பிளாட்ல பானுப்பிரியா ஜன்னல் வழியா வெளியே பார்த்தாலுமே கூட ராகுல் உடனடியா ஜன்னலை மூடிடுவான். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கையில் இருந்த மொபைல் போனை கூட அவன் பிடுங்கி வச்சுக்கிறான். ராகுல் இப்படி பண்றத பார்த்த பானுப்பிரியாவுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு நரகத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் ஒரு நாள் பானுப்பிரியா, ராகுல் எனக்கு என்னுடைய அக்கா கிட்ட பேசணும், என்னோட குழந்தைங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்னு ராகுல் கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. பட் ராகுல் என்ன செய்வான் தெரியுமா, உனக்கு நான் இருக்கல, அப்புறம் எதுக்கு உனக்கு சொந்தக்காரங்க, நீ எவன் கூட பேச போற அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சான். பட் எஸ்டிஐ இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. பானுப்பிரியா ஒரு அமைதியான பொண்ணு கிடையாது. அவங்களுக்கு எபிலெப்சி, அதாவது மிர்கி அப்படிங்கிற ஒரு வலிப்பு நோய் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. ஸ்டார்டிங்ல கெஞ்ச ஆரம்பிச்ச பானுப்பிரியா ஒரு கட்டத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராகுலுக்கும் பானுப்பிரியாவுக்கும் நடுவுல தினமுமே பயங்கரமான வாக்குவாதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒரு சண்டையில தான் பானுப்பிரியா ரொம்பவே கோபத்துல அவங்களுடைய பக்கத்துல இருந்த தட்டை எடுத்து ராகுல் மேல வீசுறாங்க. இதனால கோபமான ராகுல் அவங்கள அடிக்க வரும் பொழுது பானுப்பிரியாவும் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அந்த சின்ன பிளாட் ஒரு போர்க்களமா மாற ஆரம்பிச்சது. பானுப்பிரியாவுடைய உடல்நிலை அவங்கள ரொம்பவே ஆக்ரோஷமா மாத்துச்சு. இப்ப ராகுல் மெல்ல
மெல்ல மெல்லமா அவங்கள ஒரு பாரமா நினைக்க ஆரம்பிச்சான். இவளுக்காக தானே நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தோம், ஆனா இவன் நம்மளே அடிக்கிறாளே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் ராகுலுக்குள்ள ஒரு வன்மத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பானுப்பிரியாவுடைய அக்கா அவங்கள தேடி அந்த வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்காங்க. பட் ராகுலோ அவங்கள வீட்டுக்குள்ள கூட விடல. பானெல்லாம் இங்க கிடையாது, அவ எங்க அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள துரத்தி அடிச்சிருக்கான். ஸோ இப்ப பானுப்பிரியாவுக்கு இந்த உலகத்துல வெளி தொடர்பு அப்படின்னு எதுவுமே இல்லை. ராகுல் மட்டும்தான் அவங்களுடைய உலகம். அவனுடைய அடிதடி தான் அவங்களுடைய வாழ்க்கை. இருட்டான அந்த ரூம்குள்ள ராகுல் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படி டிவியில ஓடிட்டு இருக்கிறது வேற எதுவும் இல்லை, அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச சோனி டிவில போடக்கூடிய கிரைம் பேட்ரோல் அப்படிங்கிற ஷோ தான். ஆக்சுவலா ராகுலுக்கு இந்த கிரைம் பேட்ரோல் ஷோ ரொம்பவே பிடிக்கும். அதுல வர்ற கொலைகள், பிணத்தை மறைக்கிற முறைகள், இது எல்லாத்தையுமே அவன் ரொம்பவே ஆர்வமா கவனிப்பான். அன்னைக்கு அவன் ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்துருக்கலாம். பட் அதுக்கப்புறமா லாக்டவுன் காலம் வரப்போகுது இல்லையா, அப்பதான் அந்த டிவி ஷோ அவனுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க போகுது. காதலா ஆரம்பிச்ச இந்த வாழ்க்கை இப்ப ஒரு கொலையை நோக்கி நகர போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் அந்த நாள் மே 12, 2020 அன்னைக்கு அந்த லாக்டவுன் ராத்திரி ஒரு பக்கம் ஊரே அமைதியா இருக்கு. ஆனா அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள ராகுலுடைய மூளை மட்டும் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யறதுக்கு துடிச்சிட்டு இருக்கு. எஸ்டிஐ, நீங்க எத்தனையோ கிரைம் த்ரில்லர் படங்களை பார்த்திருப்பீங்க. பட் ராகுல் செஞ்ச இந்த ஒரு காரியம் இருக்கு, அத ஒரு சினிமா ஸ்கிரிப்ட்ல கூட உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவன் ஒரு பூசாரி இல்ல, அவன் ஒரு மாஸ்டர் மைண்ட். அன்னைக்கு ராத்திரி ராகுல் கையில் எடுத்த அந்த பொருள் பானுப்பிரியாவுடைய வாழ்க்கைய மட்டும் இல்ல, இந்த மொத்த கேஸையுமே வேற ஒரு திசைக்கு திருப்ப போகுது. அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள போலீஸையே உரைய வச்ச அந்த ரகசியம் என்ன? அப்படி ராகுல் பானுப்பிரியாவை என்ன பண்ணா? ராகுல் பார்த்த அந்த 1300 கிரைம் எபிசோட்ஸ்ல இருந்து அப்படி அவன் அதிலிருந்து கத்துக்கிட்ட அந்த ரகசிய வித்தை என்ன? நாளைக்கு வர்ற இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோ உங்களுடைய ரத்தத்தையே உறைய வைக்கும். ஒரு மனுஷனால இவ்வளவு புத்திசாலித்தனமா, இவ்வளவு வஞ்சகமா ஒரு கொலையை மறைக்க முடியுமா அப்படின்னு நீங்க மிரள போறீங்க. எஸ்டிஐ, தயவு செஞ்சு இந்த கேஸை வேற எங்கேயும் பார்க்காதீங்க. பிகாஸ் உங்களுக்காகவே ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி இதோடைய செகண்ட் பார்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும் பொழுது நீங்களே அந்த கிரைம் சீன்ல இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டா நாளைக்கு காலையில 11 மணிக்கு வந்துருங்க. அந்த இருட்டு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பயங்கரமான மர்மம் நாளைக்கு உடையும். ஆக்சுவலா கதையே இனிதான் ஆரம்பிக்க போகுது. நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜனவரி 30 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க.